Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஜீரோதா இப்போ அவங்களோட சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜீரோதா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் வேணும், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் வெப்ல எப்படி நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் சார்ட்ல பார்க்கறது அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியோட சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸோட சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா அவங்களோட யூசர்ஸ்க்கு 2 வகையான சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சார்ட் ஐக்யூ, அது அவங்களோடது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ சார்ட். இது ஜீரோதா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஐக்யூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். 6வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜோரியோட டைப் பண்ணி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதாவது அந்த கம்பெனி எப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் எதுவும் நடந்திருக்கா, போனஸ் இஷ்யூ எதுவும் இருக்கா, ரைட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி என்னென்ன கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கீழேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அது மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டேட் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரைட் இஷ்யூ நடந்திருக்கு, அதோட எக்ஸ்டேட்டு ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். போனஸ் கொடுத்துருக்காங்க 2017. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 1:1. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாக்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சார்ட் ஐக்யூ. இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஐக்யூ, இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ சார்ட். ஸோ ஜீரோதா 2 விதமான சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டில் எப்படி நம்ம இந்த மாதிரி கொண்டு வருது அப்படின்னா மவுஸில் ரைட் கிளிக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் மார்க்ஸ் ஆன் பார் அப்படின்ட்டு இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உள்ளது எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கீழே அந்த ஈவெண்ட்ஸ் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹைட் மார்க்ஸ் ஆன் பார் அப்படிங்கிறத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போது கீழே ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சார்ட்லேயே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மொபைலில் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சார்ட் ஐக்யூவில் வந்து நீங்கள் மொபைலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸை எனபிள் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் மொபைலில் நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் நம்ம வந்து ரைட் கிளிக் வந்து பண்ண முடியாது. ஸோ மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் ஆன் பார் இந்த கீழே உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எந்த விதமான சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ ஜீரோதா கொண்டு வந்திருக்க இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் வேணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃப்ரீயாகவே ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி அந்த ட்ரைனிங் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.